கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஏனெனில் கடந்த 9 மாதங்களாக நம்மை உயிரோடு இருக்கும்படியாகவும் நம் வாழ்வில் நடந்த எல்லா நன்மை தீமைகளை சமாளித்து பலன் தந்து இந்த 10ஆம் மாதம் முதல் நாளை காண செய்தார் அல்லவா? அவருடைய கிருபை பெரியதே. ஆம், மனிதன் எல்லா உயிரினங்களை காட்டிலும் மேன்மையானவன். எனவேதான் மற்றவைகளை தன் வார்த்தையினால் உண்டாக்கி மனிதனை மட்டும் தன் சாயலாக தன்னுடைய கைகளால் வணைந்தார். மனித வாழ்வே வரமானது. வாழும் ஒவ்வொரு நாளுமே அவர் கிருபை நம்மில் நிலைத்திருக்கிறது. அக்டோபர் 2024 இந்த 10ஆம் மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம், அவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார். நமக்கு நன்மை செய்து ரட்சிக்க தயவுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாகும் பொழுது நம் தப்பிதங்களை மன்னித்து மனதுருகி எழுந்தருளுவார். பரலோக ராஜ்யம் நம்முடைய மனம் திரும்புதலினாலே பெருமகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தர் நீதியை செய்கிற தேவன். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரையும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவருடைய செய்கைகளுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். ஏன் கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார் என்றால், நம்முடைய முரட்டாட்டம். நாம் தேவனிடத்தில் வீம்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். 2வது, உலகத்தின் நிழல். உலக ஆசைகளால் மூழ்கி உலகின் உதவியை நாடி தேவ சமூகத்தின் நிழலை உணராத நிலையில் இருக்கிறோம். 3வது, நம் மீறுதல்களே நமக்கு தடையாக நம்மை சமாதானம் காணவிடாமல் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே நம்மை மீட்க நமக்காக காத்திருப்பார். ஆனால் நாமோ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், தங்கள் காயத்துக்கும் பிரயோஜனத்திற்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். 39வது வசனம், இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதென்றால், நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், நம்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லுகிறது. 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அடுத்ததாக கர்த்தருடைய கிருபை. தேவனிடத்திற்கு வருகிறவர்களை அவர் கிருபையாய் வழிநடத்தி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தனையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 26:8 என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகள் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாயிருக்கிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள். மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபை கிடைக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்கவும் செய்கிறது. ஏசாயா 64:5, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர்.
நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஆகவே நம்மை காப்பாற்ற, நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள ஏசாயா 30:18 இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் அவரை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அவருடைய நாளுக்காக, நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றும் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் ஏசாயா 30:27 சொல்லுகிறது: இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய் இருக்கும், அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும் என்பதாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினாலே உலக ஆசைகள், உலக மேன்மைகள், பொல்லாதவன் தேவனுடைய பிள்ளைகள் மீது கண்களை வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் உலகத்தின் மீது கண்களை வைக்காமல் தேவன் மீது கண்களை வைக்கும்போது அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இருப்போம். மனம் திரும்பி அவரிடம் வந்து நிற்கும்போது நம்மை ரட்சித்து கிருபையாய் ஏற்று ஆவிக்குரிய கற்றலாகிய அவரின் வழிகளை நமக்கு காண்பித்து கற்றும் தருகிறார். ஏசாயா 30:20-21 வசனங்கள் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. நம் பகைவனாகிய எதிராளியை வீழ்த்தி அவரின் இரக்கத்தை அவர் வழியில் நடப்பவர்களுக்கு கிடைக்கும். தேவராஜ்யம் தேவனை விசுவாசித்து நடப்பவர்களுக்காகவே. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு மட்டும் இறுதி அல்ல, தேவ நீதி, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், ஆவிக்குரிய கற்றல், அவர் காட்டின வழிகளில் நடப்பதே. ஆகவே என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருந்து அவர் வழியில் நடப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.